எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில் கணேஷ். இந்த திருடு போகாத மனசு படத்தோட கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் செல்லத்தங்கையா, அதே போல் ஹீரோயின் வந்துட்டு சாய் ஐஸ்வர்யா. எங்கள் எல்லாருக்குமே இதுதான் முதல் படம். இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்த மேடை நிகழ்ச்சிகளாக ஒரு முதல் முயற்சியாக இந்த படத்தை நாங்கள் இயக்கி நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள் அமைஞ்சிருக்கு. 7 பாட்டில் 2 பாட்டு வந்துட்டு கிராமிய ஸ்டைலையும், மீத 5 பாடல்கள் நாட்டுப்புற, மீத 5 பாட்டு சினிமா ஸ்டைலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் கூட ஒரு பாட்டில் புள்ளி வச்ச எழுத்துக்களே வராமல் ஒரு பாட்டு அமைச்சிருக்கோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதே போல் படமும் கூட ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. படமும் பாடல்களும் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்துட்டு நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே புதுமுகம்தான். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமா தியேட்டருக்கு வந்து பார்த்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் திருடு போகாத மனசில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, டைரக்டரே வந்து இசை, எழுத்து, இயக்கம் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நாயகனும் கூட முதல் முறையாக எல்லா பாடல்களையும் சொந்த குரலில் பாடி நடிச்சிருக்காரு. இதில் வந்துட்டு 2 கிராமிய இசை பாடல் இருக்குது, அப்புறம் மெல்லிசை பாடல் இருக்குது. ஒரு பாடல் முழுவதும் புள்ளி இல்லாத எழுத்துக்கள்னால் அமைந்தது. இது வரைக்கும் திரைத்துறையில் அப்படி ஒரு பாடல் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறது விறுவிறுப்பாக இருக்கும். கதை ஒரு புதிய கதையாக இருக்கும். எல்லாரும் திரையரங்கு வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தரணும் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் சாய் ஐஸ்வர்யா பேசுகிறேன். திருடு போகாத மனசில் நான் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கேன். திருடு போகாத மனசு எப்படி திருடு போகுதுன்னு தான் கதை. இந்த படத்தை பார்த்து ரசிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் மொத்தம் 7 பாட்டு இருக்குது. 7 பாட்டுமே ரொம்ப நல்ல பாட்டு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கோம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார், செந்தில் சார் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம். டைரக்டர் சார் வந்து நைட் ஃபுல்லாக கச்சேரி போயிடுவார். நாங்களாம் காலைல வந்து தான் எங்களுக்கு வந்து ஷூட்டிங் எடுப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடித்தோம் நாங்களும். எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த படத்தை நர்ஸ் கேரக்டரில் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எங்கள் திருடு போகாத மனசும் உங்களின் எழுத்தாணிகளாலும் ஒளிப்பதிவாலும் எங்களை பற்றி நீங்கள் எழுதும் ஓரிரு வார்த்தைகளாலும் உயரும் என்ற நம்பிக்கையில் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பத்திரிகை நிருபர்களையும் தொலைக்காட்சி நிருபர்களையும் வருக வருக என வரவேற்று அஜந்தா கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் செல்ல தங்கையாவின் திருடு போகாத மனசு இந்த கதை உருவான விதம் பற்றி பேசுவதற்கு முன்பு உருவாக்கியவர்கள் கருவான களத்தை உங்களுக்கு காண்பிக்க பிரியப்படுகிறோம். அஜந்தா கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் திருடு போகாத மனசு இந்த திரைப்படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் அனைத்து பணிகளையும் கவனித்ததோடு முற்றிலும் முழுக்க புதுமுகங்களை நம்பி நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுப்புற கலைஞர், ஒரு நாட்டுப்புற பாடகர் சினிமா துறையில நடிகராகணும், பாடகராகணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு சென்னைக்கு வர்றாரு. அப்படிப்பட்ட அந்த லட்சியத்தோடு வாழுகிற ஒரு நாட்டுப்புற பாடகருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பைத்தியம் பிடிச்ச இளைஞனை தெரிய வச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கண்மூடித்தனமான ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிச்ச ஒரு பொண்ணுக்கும் இடையே நடக்கிற காதல் கதை தாங்க இந்த திருடு போகாத மனசு. இந்த திருடு போகாத மனசுல மொத்தம் 7 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. எல்லா பாடல்களையும் ஹீரோவே பாடியிருக்காரு. இங்கேயும் உங்க முன்னாடி பாடி காட்டினாரு. அந்த 7 பாடல்கள்ல குறிப்பிடத்தக்க பாடல்களாக தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையில ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறோம். சாதிக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கும்போது ஜாயர்னா முளைஞ்சாருக்குன்னு சொல்ற ஒரு பழமொழி மாதிரி நம்ம வெற்றியை நோக்கி போக அந்த வெற்றி படி சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சூழல்ல மன விரக்தி வந்து இதுக்கு மேல வேணாம் அப்படிதான் அந்த முயற்சியை கைவிடாமல் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில வாழ்க்கையில தோற்றதுங்க தோல்வியை பார்த்ததுங்க ஜெயிக்கவில்லையா, யாரும் ஜெயிச்சதில்லையா, ஒவ்வொரு மனுஷ வாழ்விலும் பாரு லட்சிய போராட்டம், அதில் உறுதியாயிருந்து ஜெயிச்சா உலக நிச்சயம் பாராட்டும், கனவுகள் 1000 மனதில் ஓடிடும் சினிமா படமாட்டும்,
படைச்ச கடவுளை வந்து தடுத்தாலும் நாங்க ஜெயிக்காம விட மாட்டோம். இது லட்சிய போராட்டம், வாழ்க்கை லட்சிய போராட்டம். நிச்சயம் பாராட்டும், ஜெயிச்சா உலக நிச்சயம் பாராட்டும். தோல்விகளே உன்னை துரத்தி வரும், உன் தோல் மீது தூக்கி போட்டுக்கோ. நீ தோல்விகளை கண்டு வருதலை நான் கொஞ்சம் தூரத்தில் வைக்க பார்த்துக்கோ. வாழ்விலே பல சருக்கள் வரும், வரலாறாய் மாற்ற கத்துக்கோ. உன் வாழ்விகளும் வழிகாட்டுதலாய் வர வரலாறாய் வாழ்ந்து காட்டிக்கோ. சின்ன வரலாறாய் வாழ்ந்து காட்டிக்கோ, சில வரலாற்றை நீயும் கேட்டுக்கோ. உன் ஆழ்மன கனவுகள் நிறைவேறும், உன் வாழ்வியல் நினைவுகள் அரங்கேறும். இந்த பாடல் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சிறப்பு மிக்க பாடலாக சொல்லணும்னா, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அக்கால செய்யுளிலிருந்து இக்கால இலக்கியங்கள் வரைக்கும் எந்த ஒரு படைப்பாளையும் எந்த ஒரு எழுத்தாளரும் யோசிக்காத ஒரு புதுமையான சிந்தனையாக புள்ளி வச்ச எழுத்தை இடம்பெறாம, அதாவது மெய்யெழுத்துக்களே இடம்பெறாம இந்த பாடல் அமைச்சிருக்கும். அந்த பாடல் கலை அழகா சிலை அழகா, கலைகளிலே எது அழகு, நான் அழகா நீ அழகா, நாயகனே யார் அழகு அப்படின்னு நாயகி கேள்வி கேட்கிற மாதிரியும், கலை அழகு சிலை அழகு, கலைகளிலே இசை அழகு, நான் அழகே நீ அழகே, நாயகியே நாம் அழகு, கனவழகா நினைவழகா, காதலிலே எது அழகு, கணவனோட நினைவழகு, காதலிலே கனவழகு என்று நாயகனும் நாயகியும் கேள்வி பதிலாக பாடுகிற அற்புதமான அந்த பாடலையும் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குங்கிறத சொல்லி, இந்த படத்தில் முழுக்க முழுக்க நாட்டுப்புற கலைஞர்களே நடிச்சிருக்கிறோம். உங்களை நம்பி இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். நிச்சயமா எங்களுடைய வளர்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்களும் தொலைக்காட்சி நிருபர்களும் எங்கள் வளர்ச்சியில் பங்கெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சி மலைக்கோட்டையை கடந்து சென்னை திரைக்கோட்டையில் புகுந்து ஒரு கலைக்கோட்டையை படைத்திருக்கிறோம். இதோ எங்களது திருடு போகாத மனசு. எங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்த திருப்தியோடு இருந்து விடாதீர்கள். எங்களை திரையில் பார்த்து ரசிக்க மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். உள்ளுக்கட்டு தூக்க வாரேன்
என்ன புரிஞ்சுக்காம திட்டுறியே ஏனம்மா என்ன புரிஞ்சுக்காம திட்டுறியே ஏனம்மா